பாரத்வாசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பாரதத்தின் குரல். ஒட்டுமொத்த நாடே கொண்டாடிட்டு இருக்கிற இந்த தருணத்தில் உங்ககிட்ட இந்த வீடியோ போடுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஸோ நான் சொல்ல போகிற இந்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜெயிச்ச இந்த வேர்ல்டு கப்புக்கும் 2007 வருஷத்துக்கும் ஒரு நீண்ட நெடிய ஒரு தொடர்பு இருக்குங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லி ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியா vs சவுத் ஆஃப்ரிக்கா வேர்ல்டு கப் ஃபைனல் வேற லெவல் பர்ஃபார்மன்ஸு. ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பை இந்தியன் கிரிக்கெட் டீம் இந்த ஹிஸ்ட்ரின்னே சொல்லலாம். இந்த மேட்ச்சு எல்லாருக்குமே கடைசி மூமெண்ட் வரைக்கும் அல்ல பால் ரெண்டு பக்கம் மாறி போச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா வாய்ப்பு நம்ம கிட்ட இருந்து சவுத் ஆஃப்ரிக்கா கிட்ட போய் மறுபடியும் நம்ம கிட்ட வந்தது. மறுபடியும் நம்ம கிட்ட வந்தது தான் ஒரு பெரிய திருப்பு முனையே இந்த மேட்ச்சில். ஸோ அது என்னென்ன வீடியோ ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னால் இந்த மேட்சுக்கும் 2007க்கும் ஒரு நீண்ட நெடிய ஒரு வரலாறு கொடுத்துருக்கோம். 2007 காலகட்டம் நிறைய 2K கிட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா பெருசாக ஞாபகம் இருக்காது. ஸோ 90s கிட்ஸுக்கு நிறைய பேருக்கும் இது ஞாபகம் இருக்கும். அதாவது 2007 வேர்ல்டு கப்புக்கும் டிராவிடுக்கும் இந்த வேர்ல்டு கப்பும் நிறைய தொடர்பு பிணைஞ்சிருக்கு. அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2007 வேர்ல்டு கப் இந்தியா எல்லாருமே T20 வின் பண்ணி தோனி வின் பண்ணார். அது எல்லாம் தான் ஞாபகம் இருக்கும். ஆனால் நிறைய பேருக்கு மறந்து போயிருக்கலாம். 2007 நம்ம 51 வேர்ல்டு கப்பு ரொம்ப மோசமாக தோல்வி அடைஞ்சு ஃபர்ஸ்ட் ரவுண்டே வெளில வந்துடுவோம். ஸோ அதுக்கும் இந்த வேர்ல்டு கப்பும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2007 51 வேர்ல்டு கப் நடந்தது வெஸ்ட் இண்டீஸு. ஸோ எந்த வேர்ல்டு கப் நடந்ததும் வெஸ்ட் இண்டீஸு. இந்த 2007 வேர்ல்டு கப்பில் பார்த்தீங்கன்னா இந்தியா ரொம்ப மோசமாக விளையாடி வெளில வரும். அந்த சீரீஸில் பாகிஸ்தானும் வெளில வந்துடும். ஆனால் அந்த சீரீஸ்க்கு இந்தியாவை லீட் பண்ணது டிராவிட். இது நோட் பண்ணணும். வெஸ்ட் இண்டீஸில் போயிட்டு ரொம்ப மோசமாக ஒரு தோல்வி அடைஞ்சு வெளில வந்தார். அதே டிராவிட் இன்னைக்கு கப்பை லிஃப்ட் பண்ணும்போது அந்த கோச்சை அவர் அந்த கப் டிராவிட் அந்த மாதிரி நம்ம பார்த்துருக்க மாட்டோம். அந்த அளவுக்கு ஒரு எமோஷன் அதுக்குள்ளே இருந்தது. அதை வெடிச்சு செதறி அந்த எமோஷன் எந்த அளவுக்கு அந்த கப்பு ரொம்ப இம்பார்ட்டன்ட் நமக்குலாம் தெரிஞ்சிருக்கும். 2007 பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு 51 வேர்ல்டு கப் ஆடி தோற்றுருவோம். உடனே ஒரு 6 மாதம் கேப்பில் T20 வேர்ல்டு கப் வரும். அதை வின் பண்ணி லிஃப்ட் பண்ணுவோம். அதே மாதிரி தான் இந்த வேர்ல்டு கப்லேயே பார்த்தீங்கன்னா 6 மாதத்துக்கு முன்னாடி தான் நம்ம 51 வேர்ல்டு கப் தோற்றுருப்போம். அதுக்கப்புறம் T20 வேர்ல்டு கப்பை வின் பண்ணி நம்ம கப்பை தூக்கியிருக்கோம். நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா அப்படின்ற மாதிரி எல்லாருமே நேற்று ஸ்டேட்டஸ் போட்டு உலகம் ஃபுல்லாக இருக்கிற இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா கொண்டாடி தீர்த்தாங்க. இந்த இந்தியன் டீம் இந்த ஃபைனலுக்குள்ளே வரத்துக்கு முன்னாலே பயங்கரமான கிரிட்டிசிசம் நிறைய பேர் வச்சுருந்தாங்க. பயங்கர சவாலை எதிர்கொண்டாங்க. முக்கியமாக இண்டிவிஜுவல் பிளேயர்ஸை நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம். கிங் கோலி அவரே பெருசாக பிக் டோர்னமெண்ட்டில் ஆடக்கூடிய அவ்வளோ பெரிய பிஸ்தா பிளேயர் அந்த டோர்னமெண்ட்டில் பெருசாக ஆடவே இல்லை. அவர் ஒன் டவுன் ஆடணும், அவர் ஓப்பனிங் ஆடக்கூடாது அப்படி இப்படின்னு நிறைய பேர் ஈவன் எனக்கும் அந்த ஒப்பீனியன் இருந்தது. பட் அந்த மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப உறுதியாக ஸ்டெடியாக இருந்தாங்க டிசிஷனில். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒன்ஸ் இவங்க தூபே வெளில போகணும், ரிங்கு சிங் உள்ளே வரணும் அப்படிலாம் இது நிறைய பேர் பேசுகிறாங்க. பட் எது இருந்தாலும் சரி, இந்த டீம் தான் நாங்கள் போகிறோம், இந்த டீம் தான் ஜெயிக்க போகிறோம்னு சொல்லிட்டு கேப்டன் ரோஹித்தும் கோச் டிராவிடும் ரொம்ப உறுதியாக இருந்தாங்க. கோலிக்கு இந்த டோர்னமெண்ட்டுக்குள்ளேயே பெரிய சவால்கள் இருந்தது, பெருசாக ஆடலன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா வேர்ல்டு கப்னாலே அவர் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுவார். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு ஜெயிக்கலை, கிட்ட போய் தோத்துட்டோமே அப்படின்னு ஒரு ஃபீலிங் அவருக்குள்ளே உறுத்திட்டே இருந்தது. 6 மாதமாக பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த ஒரு கட்டத்தை அவர் கடந்து வந்திருக்காரு. ஸோ ரிட்டையர்ட் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மைண்ட் செட்டில் இருக்கும்போது ஆல்மோஸ்ட் அவர்கிட்ட பேசி நீங்கள் தான் T20 கேப்டன், அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ்லேருந்து அவர் கேப்டன்சியில் தூக்கியிருப்பாங்க. அந்த காலகட்டத்தில் இந்தியன் மேனேஜ்மெண்ட் டீம் ரோஹித் தான் எங்களோட கேப்டன்சியில் அவர் பேக்கப் பண்ணி அனௌன்ஸ் பண்ணி இவர் தான் லீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி அவர் மேலே நம்பிக்கை வச்சு கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் T20 பிளேயர்னு சொல்லுவோம். அவர் பெருசான டோர்னமெண்ட்டில் ஆடல. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா போன வேர்ல்டு கப்பில் அவர் பயங்கரமாக திட்டி தீர்த்தாங்க. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா அந்த டோர்னமெண்ட்டில் பெருசாக விளையாடாமல் பயங்கர சிக்கலான ஒரு நிலைமையில் தான் அந்த டோர்னமெண்ட்டுக்குள்ளேயே வராரு. அடுத்து ரொம்ப முக்கியமான இந்த பிளேயர் யார் பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா. ஸோ ஹர்திக் பாண்டியா திட்டாத ஸ்டேட்டே கிடையாது, திட்டாத ஃபேன்ஸே கிடையாதுங்க. ஸோ மும்பை மேனேஜ்மெண்ட் பண்ண ஒரு சில குளறுபடியால் அவர் அப்படியே டெவிலாக மறுட்டார் ஃபேன்ஸுக்கு நடுவில். ஸோ அவரோட சொந்த ஸ்டேடியத்திலே அவர் வாக்கின் பண்ணும்போது ஃபேன்ஸ் எல்லாம் சப்ரி பாண்டியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கலாய்ச்சி ரோஹித் சொல்லிட்டு அவருக்கு பயங்கரமான ஒரு நெருக்கடியான நிலைமையை கொடுத்துருந்தாங்க. ஸோ அவர் எவ்வளோ தான் பணம் சம்பாதிச்சாலும் என்ன தான் கேப்டன்ஷிப் வந்தாலும் அந்த பாகுபலியில் அந்த ராணா ஃபீல் பண்ணுற மாதிரி அவருக்கு அந்த பதவியே இருந்தால் கூட அதை ஃபீல் பண்ணவே முடியல. அப்படி ஒரு காலகட்டத்தில் இருந்தால் தான் ஹர்திக் பாண்டியா. அதுக்கப்புறம் அவர் பர்சனல் மேட்டரும் நிறைய நம்ம சோஷியல் மீடியாவில் பார்த்தோம், அவங்க செப்பரேட்டட் அது இதுன்னு சொல்லிட்டு. ஸோ எப்படி ஒரு சேலஞ்சரான ஒரு சுச்சுவேஷன் இருந்தால் இந்தியன் டீமே உள்ளே வராங்க. ஆனால் இப்படி பிரித்து பார்க்கும்போது ஒவ்வொரு பிளேயருமே பார்த்தீங்கன்னா ஒரு டஃப்பான சுச்சுவேஷன் தான் அவங்க லைஃப்பில் கடந்து போயிருக்காங்க. ஆனால் அந்த டஃப்பான சுச்சுவேஷனே அவங்க நம்ம லைஃப்பில் ஒரு பாடமாக கொடுத்துருக்காங்க.
ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின் த ரேஸ். நம்ம செய்ய வேண்டிய வேலையை கரெக்டாக நம்ம எதையும் பொருட்படுத்தாமல் ஸ்டேபிளாக ஃபோக்கஸ்டாக இருந்தாலும் நம்மளால் ஜெயிக்க முடியும்னு சொல்லி காட்டியிருக்காங்க. ஸோ இந்த 3 பிளேயருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டு கப்பில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பங்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்பர் 1 பவர் பிளேக்குள்ளேயே 3 விக்கெட்டு, அவ்வளோதான்டா சாமி, சோலி முடிஞ்சுது. ஏன்னா இங்கே சில ஃபேன்ஸ் இருக்காங்கப்பா, அவங்களும் எங்கேருந்து வராங்க தெரில, இந்தியாவோட சவுத் ஆஃப்ரிக்கா மேலே தான் ரொம்ப பாவம் அதிகம். ஸோ பாவம் சவுத் ஆஃப்ரிக்கா ஜெயிச்சதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளும் பாவம் தான்டா, நம்மளும் 2-3 ஃபைனல்ஸ் நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம மேலே பாவத்தை காட்டுறதுனா அவங்க மேலே தான் பாவத்தை காட்டுறாங்க, ஜென்டில்மேன் டீம் அது இதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்களாம் ஒரு ஞாபகம் வச்சுக்கணும், 1.4 பில்லியன் 140 கோடி பேரோட கனவுங்க அது. இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து ஒரு கேம், அது ஒரு எமோஷன், அது ஒரு ரிலீஜன் மாதிரி நம்ம கொண்டாடுவோம், எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த ஒரு கப்பு எவ்வளோ பெரிய ஒரு முக்கியம். கடந்த 11 வருஷமாக கிட்டத்தட்ட வந்துட்டு நம்ம எந்த ஒரு கப்புமே ஜெயிக்கல. அந்த பாரம் எவ்வளோ இருந்ததுன்னா அது ரோஹித் சர்மாவை தலையில் போயிட்டு அப்படியே டபுள் மடங்காக போய் உட்காந்துது. கூட விராட் கோலி மேலேயும் அந்த பாரம் இருந்துகிட்டே தான் இருந்தது. ஸோ அந்த பாரத்தை இறக்கி வைக்கிறதுக்கு இவ்வளோ வருஷம் ஆச்சு. பிக் ரிலீஃப் ஃபார் இந்தியன் கிரிக்கெட் டீம். கிரேட் ஹேட்ஸ் ஆஃப் டு ரோஹித் சர்மா அண்ட் இந்தியன் டீம், எஸ்பெஷலி பும்ரா அண்ட் பாண்டியா. இவங்க எல்லாம் சேர்ந்து தான் வந்துட்டு கப்பை ஜெயிச்சு கொடுத்துருக்காங்க. இந்த வேர்ல்டு கப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா தனி மனித துதிப்பாடல் எதுவுமே கிடையாது. ஒரு சிங்கிள் ஹீரோ போற்றே பண்ணவே கூடாதுங்க. ஏன்னா எல்லாருமே அவங்களோட பார்ட்டை பண்ணியிருக்காங்க. ரோஹித் சர்மா ஃபைனல் தவிர்த்து மற்ற எல்லா மேட்சுமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணார். ஆனால் இன்க்ளூடிங் ஃபைனல் ஒரு கேப்டன்சியோட பிரில்லியன்ஸ் நான் யாருன்னு அதை காட்டுறேன். 5 வாட்டி ஐபிஎல் சாம்பியனுங்க, சும்மாவா? அந்த கேப்டன்சிலாம் சும்மா வந்துட்டு ஃப்ளூக்லாம் ஜோடி ஜெயிக்க முடியாது. மேட்ச்சு டாஸ் வின் பண்ணோம், அதுக்கப்புறம் பேட்டிங் எடுத்த உடனே பவர் பிளேக்குள்ளேயே 3 விக்கெட்டு. ஐயோ சோலி முடிஞ்சிடா சாமின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு அப்படியே ஆஃப் ஆகிருப்போம். சவுத் ஆஃப்ரிக்கா டெட் பவுலிங்கு, யான்சன், ரபடா, அதுக்கப்புறம் நோக்கியா, இவங்கெல்லாம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயந்து போயிட்டு இருந்தோம். அந்த இடத்துல கிங் கோலி யாருன்னு காட்டுறாங்க. நீங்கள் பாகிஸ்தான் கிட்ட போய் கேளுங்க, கோலி மேலே அவ்வளோ மரியாதை வச்சுருக்காங்க. அந்த கோலினா யார் அப்படின்றத அவங்க புகழ்ந்து பாடுறாங்க. ஸோ கோலி அவர் நின்று காட்டினாருங்க இவர் யாருன்ட்டு. கொஞ்ச நாளுக்கு மேலே வந்துட்டு சிஎஸ்கே ஆர்சிபிக்கு ஃபேன்ஸுக்கு நடுவில் நடந்த சில விஷயங்களால் கோலியை அவ்வளோ ட்ரோல் பண்ணோம். ஸோ அங்கே வந்துட்டு கோலி அவ்வளோ ட்ரோல் பண்ண அதே கோலி நின்று ஃபைனலுக்கு வந்துட்டு நான் யாருன்னு ப்ரூவ் பண்ணி காமிச்சாங்க. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு கிங் கோலி. ஸ்லோவாக ஆடினாரு, 48 பால் 50 அடிச்சார், இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு தற்கூரி ஃபேன்ஸ் தான் வந்துட்டு அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஒரு நல்ல கிரிக்கெட் தெரிஞ்ச ஒரு ஃபேன்ஸ் வந்துட்டு அதை வந்துட்டு தப்பே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ஆரம்பிச்சது செம்ம ஸ்ட்ரைக்கில் தான் ஆரம்பித்தார், 3-4 அப்படி இப்படின்னு சூப்பராக ஆரம்பித்தார். ஆனால் அவருக்கு வந்துட்டு களம் வந்துட்டு அவருக்கு ஏற்ற மாதிரி அமையவே இல்லை. அவர் ஒரு டிட்டர்மினேஷன் தான் வந்தார், அக்ரெசிவ் பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் தான் ஆடன்னு வந்தார். ஆனால் 3 விக்கெட் காலி. அப்படியே அவர் கியர்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி அப்படியே வந்துட்டு கண்டெயின் பண்ணி ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக எங்கே ஹிட் பண்ணுமா ஹிட் பண்ணி, எங்கே டிஃபெண்ட் பண்ணி சூப்பராக வந்துட்டு அவரோட இன்னிங்ஸை பில்ட் பண்ணி கொண்டு போகிறாங்க. ஸோ கோலியோட விக்கெட் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு அவருக்கு தெரிஞ்சுது. ஸோ சவுத் ஆஃப்ரிக்கா அந்த மிஸ்டேக் பண்ணிட்டாங்க, அந்த விக்கெட்டை த்ரோ பண்ணிட்டு போயிட்டாங்க நிறைய இடத்துல. ஸோ அதுதான் கோலிக்கும் சவுத் ஆஃப்ரிக்கா இந்த டிஃப்ரென்ஸும் நம்ம அங்கே ஸ்டாண்டிங் டாலாக இருந்தோம். இந்த வேர்ல்டு கப் ஃபைனலில் இந்தியா எந்த இடத்துலையுமே ஒரே ஒரு மைன்யூட் எரர் கூட பெருசாக பண்ணவே இல்லை. கேட்ச் விடுறது, ரன் அவுட் மிஸ் பண்ணுறது, ராங்கான ஷாட் போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவுமே பெருசாக பண்ணல. அவங்க எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே பக்காவாக ஃபோக்கஸ்டாக, டெம்பரமெண்ட் லூஸ் பண்ணாமல் ஃபோக்கஸ்டாக இருந்தாங்க. அதுதான் இந்தியன் டீமோட பெரிய ப்ளஸ்ஸு. கோலி ஸ்லோவாக இன்னிங்ஸ் பில்டப் பண்ணி போகிறாரு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாக்பாட் அப்படின்னு சொல்லலாம். அக்சர் பட்டேல் எதுக்கு அப்படின்னு சொல்லி கலாய்ச்ச எல்லாருக்குமே அக்சர் பட்டேல் வித் பேட் ப்ரூவ் பண்ணி காமிச்சாருங்க. அவர் ஃபஸ்ட்டு 2 6 அடிப்பாருங்க. 6 அடிக்கும்போது அவ்வளோ ப்ரெஷர் பில்ட் ஆகிட்டு இருக்கு அந்த இடத்துல. எப்படி அவன் பேட்டை ஓடுறான் அப்படின்னாலும் கழிச்சானா 6 அங்கே கிளியர் பண்ணி காட்டினாரு. அவர் அந்த அக்ரெசிவ் பிராண்டை வந்துட்டு யாராவது ஒருத்தர் எடுத்துகிட்டு போயிட்டே தான் இருந்தாங்க. அது அக்சர் பட்டேல் அன்றைக்கி நின்று விளையாடி 47 ரன்ஸ், அவர் அன்னெசரி ரன் அவுட்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மேன் ஆஃப் த மூமெண்ட்னே சொல்லலாம். அந்த கோலிக்கு இருக்கிற அந்த ப்ரெஷரை வந்துட்டு இவர் கொஞ்சம் அப்படியே வந்துட்டு எடுத்து விட்டாருங்க. ஸோ அக்சர் பட்டேல் அவரோட இன்னிங்ஸ் வந்துட்டு பக்காவாக முடிச்சுட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் சிவம் துபே மேலேயும் நிறைய கான்ட்ரவர்சி இருந்தது. அது பெருசாக ஆடனா கூட அவரோட அந்த சின்ன கான்ட்ரிபியூஷன், அந்த கேமியோ மாதிரி வந்துட்டு முடிச்சுட்டு போயிட்டாரு. ஹர்திக் பாண்டியாவுக்கு பெருசாக பேட்டிங் சான்ஸ் கிடைக்கவே இல்லை. இந்த டோர்னமெண்ட்டில் பெருசாக எதுவும் பர்ஃபார்ம் பண்ணாத குற்ற உணர்ச்சியோட கில்ட்டி ஃபீலிங்கோடு இருக்கிற ஒரே பிளேயர் ரவீந்திர ஜடேஜா தான். அவருக்கு கிளிக் ஆகவே இல்லை. ஸோ ஹீ இஸ் அ கில்லி பிளேயர். அவரோட குவாலிட்டி எல்லாருக்கும் நமக்கு தெரியும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி சில பிளேயர்ஸ் சில வேர்ல்ட் கப் சூட் ஆகாது. அந்த ஒரு கேட்டகரியில் ரவீந்திர ஜடேஜா வந்துட்டார். ஸோ அதனால் இந்தியன் டீமுக்கு பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படல. இந்தியன் டீம் மேனேஜ்மெண்ட்டும் ரவீந்திர ஜடேஜா மேலே நம்பிக்கை வச்சு ஃபுல் சப்போர்ட் பண்ணி அவர் ஒரு சீனியர் பிளேயரை ட்ராப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் விளையாடினாங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு இந்தியன் மேனேஜ்மெண்ட்டு. ஸோ அவங்க ஒரு பிளேயர் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க, எவ்வளோ பேக்கப் பண்ணுறாங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். எஸ்பெஷலி கேப்டன். ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 160 வருமானு சொல்லிட்டு நம்மளுக்குலாம் 175 கொண்டு போனாங்க. லாஸ்ட்டில் நம்மளால் கொஞ்சம் அக்ரெசிவாக அடிக்க முடியல. சவுத் ஆஃப்ரிக்கன் பவுலர்ஸ் நல்லா டஃப்பாக தான் போட்டாங்க. அவ்வளோ ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ண விடவே இல்லை. 185 எதிர்பார்த்தோம், 175 முடிஞ்சது. சரி, ஓகே. ஸோ அதே ஒரு கான்ஃபிடென்ட்டாக வந்துட்டு இந்தியா வந்து செகண்ட் இன்னிங்ஸை வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ சவுத் ஆஃப்ரிக்கா வந்துட்டு
வந்துட்டு பேட்டிங் ஆடுறாங்க. இந்தியனோட பேசஸ் சூப்பராக ப்ளே பண்ணி அந்த ஸ்டார்டிங்கை செட் பண்ணி கொடுத்தாங்க. சவுத் ஆஃப்ரிக்கா வந்துட்டு பவர் பிளேல பெருசாக பர்ஃபார்ம் பண்ண விடவே இல்லைங்க. ஸோ கரெக்டாக பும்ரா வந்துட்டு ஹென்ரிக்ஸ் அவுட் பண்ணி எடுத்துட்டாரு. ஹர்ஷதீப்பும் வந்துட்டு மார்க்ரம் அவுட் பண்ணாரு. குவிண்டன் டிகாக் ஒரு பக்கம் ஆடிட்டே இருந்தார். ஸோ அவரும் வந்துட்டு ஒரு குயிக் பிளேயர், ஆனால் ஒரு பிக் ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர் கிடையாது. அவர் எப்பவுமே குயிக்காக அடிச்சுட்டு பவர் பிளேக்குள்ளே முடிச்சிடுவார். ஸோ அவரும் ஒரு பக்கம் இன்னிங்ஸ் பில்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. அந்த இடத்துல பெரிய நம்மளுக்கு திட்டம் இருந்த ஸ்டப்ஸ் தாங்க. அவரும் விளாசிட்டே இருந்தார். சூப்பராக ஆடார். குயிக் 30 வந்துட்டார். ஆனால் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு நல்லா அடிச்சுட்டு இருக்கும்போது ஒரு அன்னெசரி ஷாட்டு ரிவர்ஸ் அடிக்க போயிட்டு ஸ்லோ டெலிவரி அக்சர் பேட்டல் அழகாக மிடில் ஸ்டம்பில் அடித்து அவர் தூக்கிட்டாங்க. சரி, இந்தியா ஓரளவுக்கு ஜெயிக்கும்ன்ற நிலைமை இருக்கும்போது வந்தாரு பாருங்க இந்த மனுஷன். ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேட்ஸ்மேன் இன் த வேர்ல்டு. கிளாசிக்கல் கிளாஸ்னால் என்னன்னு காட்டினாங்க. கிளாஸனை பற்றி நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சவங்க எஸ்ஆர்ஹெச்சுக்கு என்ன மாதிரி பர்ஃபார்ம் பண்ணி கொடுத்தாரு இதுக்கு முன்னு தெரியும். செம்ம லெவல் பேட்டிங். நின்ன இடத்துல இருந்து அவுட் சைட் ஆஃப் கவர்ஸ் மேலே 6 அடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி ஸ்பின்னர்ஸால் இவருக்கு மட்டும்தாங்க இருக்குது. இந்தியன் கண்ணில் வந்துட்டு விரல விட்டு ஆட்டினாருங்க. ஐயோ இந்த கிளாஸ் என்ன முடிச்சிட்டாண்டா சோழின்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் 90% இந்தியன்ஸ் வந்து ஹோப்பே முடிச்சிட்டாரு. அவர் வந்துட்டு வெலாசி 30 பாலுக்கு 30 ரன்னு. ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷனில் எந்த ஒரு இந்தியனுக்குமே வந்துட்டு அதுவும் கிளாஸ் அந்த க்ரீஸ் இருக்கும்போது எந்த ஒரு கான்ஃபிடன்ட் நமக்குலாம் இறங்கியிருக்கும். ஆனால் அந்த இடத்துலையும் ரோஹித் சர்மா அண்ட் இந்தியன் டீம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவல் கான்ஃபிடென்ட்டாக வந்துட்டு நம்பிக்கை வந்துட்டு அவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் வந்துட்டு ரன் ரேட்டு 6க்கும் கீழே, அதாவது 28 பாலுக்கு 27 ரன் தான் கூட வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் இந்த டீம் அப்படியே அவங்க கிட்ட இருந்தது அப்படியே பறித்து நம்ம கொண்டு வந்தோம். அதுக்கு காரணம் இந்தியன் டீமோட ஒரு யுனைட்டடான ஒரு ஃபோக்கஸ்டு ஒரு பிளான் அண்ட் விஷன் தாங்க. கரெக்டாக கேப்டன்சி கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணார். செம்ம ஸ்மார்ட் மூவ். நிறைய பேர் அக்சர் பட்டேல் வந்து கிளாஸ் வந்து கொடுத்தது ஒரு மிஸ்டேக் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் வந்துட்டு அவர் நடுவில் ஸ்பின்னு போட்டு தான் அவனும் ஸ்பின்னை கொடுத்து முடிச்சிட்டாரு. அடுத்த 5 ஓவர் யார் எனக்கு என்றைக்குமே சப்போர்ட் பண்ண போகிற இந்த அடுத்த 5 ஓவர் யாருன்னு கிளியராக மேட்ச் 2 பும்ரா 2 ஹர்ஷதீப் ஒரு பாண்டியா. ஆசன் செம்மாடி அடிக்கிற 16th ஓவர் அந்த பும்ரா வந்து அந்த கொடுத்த ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா 4 ரன் தான் கொடுப்பார் அந்த ஓவரில். கரெக்டாக அது கிளாஸனுக்கு வந்து அவ்வளோ அதிரடி ஆடின கிளாஸனை கொஞ்சம் ஸ்டாப் பண்ண மாதிரி ஒரு சுச்சுவேஷன். அந்த ப்ரெஷர் அப்படியே பில்டப்பே சவுத் ஆஃப்ரிக்கா பேட்ஸ்மேன் போயிடுச்சு. இருந்தாலும் பெருசாக ரன் ரேட் தேவையில்லை. அந்த கிளாஸில் இன்னும் போனவர் அடிக்கலையே இந்த ஒரு அடிக்கணும்னு ஒரு மைண்ட் செட்டில் ஹர்திக் பாண்டியா பியூட்டிஃபுல் எக்ஸிகூஷன் அவுட் சைட் ஆஃப் நிறைய வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸில் அவுட் சைட் ஆஃபில் அவுட் ஆயிருக்காரு. கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுறாரு. அது லக்குன்னு சொல்கிறதா டேலண்ட்னு சொல்கிறதில்ல, பட் இந்தியன் டீமுக்கு கிடைச்ச லக்குனே எடுத்துக்கலாம். அவ்வளோ பர்ஃபார்மன்ஸை ஆடிட்டு அவ்வளோ சூப்பராக ஆடிட்டு இந்த கிளாஸன் வந்து பாண்டியா ஃபஸ்ட்டு பாலே விக்கெட். அப்பா, அது ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூமெண்ட்னே சொன்னாங்க. அந்த விக்கெட்லாம் கிடைக்கும் போது இந்தியாவே கொண்டாடிச்சிங்க. ஸோ அந்த லெவலான ஒரு போலிங். ஸோ பக்காவாக எக்ஸிக்யூட் பண்ணுறாரு. எல்லா இந்தியன் போலர்ஸ் 3 பேருமே எக்ஸப்ட் ஸ்பின்னர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா 18 ரன் 20 ரன் தான். எல்லாருமே அந்த 20 ரன்னுக்குள்ளே தான் கொடுத்தாங்க. ஸோ பெருசாக ரன்னு லீக் பண்ணவே இல்லை. கிளாஸும் ஒரு பக்கம் அந்த அடி அடித்தாலும் ஸோ கிளாஸ் அண்ட் ஸ்பின்னர்ஸ் தான் அடிக்க முடியுது. ஃபேஸ் போலர்ஸை பெருசாக அவரால் அடிக்கவே முடியல. ஸோ பாண்டியா வராரு. கரெக்டாக அந்த கிளாஸ் அண்ட் விக்கெட் எடுக்கிறாரு. வெறும் 4 ரன் தான் தராரு. அதுக்கு முன்னே பும்ரா வராரு, 4 ரன் தான் கொடுக்குறாரு. அடுத்து மறுபடியும் வந்து பும்ரா வராருங்க. அங்கே பும்ரா வந்து 18th ஓவருங்க. நம்ம என்ன மாதிரி போலர் எங்கேருந்தாங்க இவர் பிடிச்சிட்டு வந்தாங்க. 18th ஓவர் வெறும் 2 ரன். மில்லரும் இருக்காரு, வெறும் 2 ரன்னு. அந்த ஓவரில் வந்து பார்த்தீங்கன்னா தடவரார் மில்லர். 3 பால் போகிறார் பும்ரா. ஃபர்ஸ்ட் பால் மிஸ் பண்ணுறாரு, செகண்ட் பால் அடிக்கிறாரு, தட்டுறாரு, அது இன்ஃபீல்டுக்குள்ளே தான் போகுது. 3வது பால் கஷ்டப்பட்டு பேட்டில் பட்டு அவுட்ஃபீல்டில் போகுது. ஒரு சிங்கிள் போதுண்டா சாமின்னு சொல்லிட்டு அவர் மாறிக்கிட்டு அவர் வந்து ஒரு மெயின் பேட்ஸ்மேன். அவர் மாறிட்டு இன்னொருத்தர் சிங்கிள் கொடுக்குறாரு. அந்த அளவுக்கு பும்ரா ஒரு த்ரெட்னிங். ஸோ பும்ரா கரெக்டாக செட் பண்ணுறாரு. ஒரு பிஸ்தா பேட்ஸ்மேன் மில்லரே வந்து சிங்கிள் வாங்கி போயிட்டாரு. அடுத்த பேட்ஸ்மேன் என்ன பண்ணுவோம், எடுத்துன்னு விடாரு ஒரு ஸ்டிக்குள்ள டம்முன்னு ஒரு ஸ்டிக்கில் போல்டு. ஸோ அதுதான் பும்ராவோட குவாலிட்டி. அந்த ஓவரில் ஜஸ்ட் 2 ரன் தான். ஸோ பும்ரா வந்து நின்னாங்க. நம்மளுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஸோ சின்ன வயசில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லாம் 90s வந்துட்டு இந்தியா வந்துட்டு சச்சின் டெண்டுல்கர் அவுட்னா மேட்சை பார்க்கணும், டிவி ஆஃப் பண்ணுவோம், இந்தியா தோத்துச்சு அப்படி தான் நினச்சிப்போம். அதே மாதிரி பும்ராவுக்கு இப்போ ஒரு இமேஜ் எப்படி என்னங்க, 6 ஓவர் பும்ராவுக்கு எத்தனை ஓவர் மிச்சம் இருக்குது அப்படி தான் நம்ம கேட்குறோம் தவிர. ஏன்னா பும்ராவை நம்பி ஒரு ஓவரில் 6 ரன் 10 ரன் எவ்வளோ ரன்னாலும் சரி, ஒரு ஓவர் 6 ரன் டிஃபெண்ட் பண்ணுவார், 10 ரன் டிஃபெண்ட் பண்ணுவார். அந்த மாதிரி ஒரு குவாலிட்டி போராக மாட்டாங்க. இந்த 4 ஓவரில் பும்ராவுக்கு எத்தனை ஓவர் மிச்சம் இருக்குன்றது தான் நம்ம கேட்குறோமே தவிர எவ்வளோ ரன் அடிக்கணுன்றதை நம்ம யாரும் கேட்கறது கிடையாது. ஏன்னா அது 10 ரன் இருந்தாலும் சரி, 5 ரன் இருந்தாலும் சரி, பும்ராவுக்கு 2 ஓவர் இருக்கா அவர் டிஃபெண்ட் பண்ணி கொடுப்பாருங்க. கன் மாதிரி ஒரு போலர் அப்படின்னு சொல்லிட்டு பும்ரா வந்துட்டு அவரோட சாம்பியன் ஸ்கில்லை வந்துட்டு ப்ரூவ் பண்ணி காட்டியிருக்காங்க. ஸோ பக்காவாக அவர் செட் பண்ணி 2 ரன் கொடுத்துட்டு போகிறாரு. பெருசாக ஃபேஸ் கிடையாது. ஆனால் அப்படிப்பட்ட ஹர்ஷதீப்பே வந்து பார்த்தீங்கன்னா டைட் லைன் வச்சு வெறும் 4 ரன் தான் கொடுக்குறாரு. ஸோ இந்த ஃபேஸ் பவுலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நோ பாலோ வைடோ இந்த மாதிரி எந்த விஷயமே பெருசாக பண்ணாமல் கரெக்டாக பிளான் எக்ஸிக்யூட் பண்ணாங்க. அதுதான் கேப்டன் ரோஹித் சர்மா யாரை எங்கே யூட்டிலைஸ் பண்ணவும் கிளியராக வந்து தெரியுதுங்க.
ஸோ லாஸ்ட் ஓவர் 16 ரன் அடிக்கணும். ஸோ கரெக்டாக ரோஹித் சர்மா யூ ஆர் மை மேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியாவை கூப்பிட்டு பால் கொடுக்குறாருங்க. ஸோ அதுதான் ரோஹித் சர்மாவோட அந்த கேப்டன்சி லெவல். கரெக்டாக பாண்டியா போகிறாரு. செட் பேட்ஸ்மேன், ஆல்மோஸ்ட் நம்ம தெரியும் கில்லர் மில்லர், எந்த அளவுக்கு ஒரு 6 ஹிட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு பேட்ஸ்மேன். அவர்கிட்ட போடுறாருங்க. அதே ஸ்லோ அவுட் சைடு ஆஃப் லோ ஃபுல் டச் தூக்கி அடிக்கிறாரு. அது 6 கூட போயிருந்துக்கலாம். நம்மளோட குட் டைமாக இல்லை பாண்டியாவோட போலிங்கானு சொல்ல முடியாதுங்க. ஆனால் ஸ்கில்லை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணார் பாண்டியா. அது பிடிச்சாரு பாருங்க கேட்சஸ் வின்ஸ் மேட்சஸ்ன்னு சொல்லுவாங்க. சூரியகுமார் அவர் கேட்சை பிடிக்கல, நம்ம என்டையர் மேட்சும் கப்பையும் சேர்த்து பிடிச்சாரு. அப்பயே முடிஞ்சு போயிடுச்சு. அவர் ஒரு வேளை இன்கேஸ் அந்த கேட்சை விட்டு 6 போயிருந்தால் அந்த 16 ரனில் 10 ஆகிருக்கும். அதுக்கு அடுத்த போல ரபோடா 4 அடிப்பார். அப்புறம் வெறும் 6 ரன்னு தான் இருந்திருக்கும். ஒரு 4 பால் 6 ரன்னு அந்த சுச்சுவேஷனுக்கு போயிருக்கோம். அதெல்லாம் இல்லாமல் அந்த ப்ரெஷர் சுச்சுவேஷன்லையும் அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை யூஸ் பண்ணி சூரியகுமார் யாதவ் மேலே இருந்த அந்த கம்ப்ளைண்ட்டு, அவர் வேர்ல்டு கப்புக்கு தவற விட்டார் அப்படின்னு சொல்கிற அந்த பேசுகிற அதே வாயால் சூரியகுமார் யாதவ் நமக்கு மேட்ச் ஜெயிச்சு கப்பு வின் பண்ணி கொடுத்தாருன்ற பேசுகிற அளவுக்கு அவரை ப்ரூஃப் பண்ணி காட்டிட்டார். நான் சொன்ன மாதிரி தான் ஒவ்வொரு பிளேயருமே இந்த வேர்ல்டு கப்பில் வரத்துக்கு மேலே அவங்களுக்கு இண்டிவிஜுவல் நிறைய கிரிட்டிசிசம், நிறைய ட்ரோல்ஸுக்கு உருவாக்கப்பட்டாங்க. ஆனால் அதாலே வந்துட்டு அவங்க மூஞ்சில் கரியை பூசுகிற மாதிரி இவங்க கரெக்டாக ஃபோக்கஸ்டாக கம்போஸ்டாக வந்துட்டு பர்ஃபார்ம் பண்ணி இந்தியாவுக்கு அந்த கப்பை தூக்கி வின் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு ஹேட்ஸ் ஆஃப் டு இந்தியன் டீம். இன்றைக்கி இந்த ஒட்டுமொத்த உலகமே வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் டீமை பார்த்து பொறாமைப்படுது, இந்தியன் டீமை பார்த்து பூரிச்சு போயிருக்காங்க. எஸ்பெஷலி ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருந்த வந்துட்டு அந்த ஆஸ்திரேலியன் டீம், பேட் கம்மிங்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு எப்பவுமே ஜெயிச்சிருவோம் அப்படின்னு ஒரு எண்ணத்தோடு இருக்கிற அந்த பாகிஸ்தான், பட் நிறைய பிளேயர்ஸ் இங்கிலாண்டை வந்துட்டு செமிஃபைனல் நம்மளை எந்த அளவுக்கு பங்கம் படுத்தினாங்க, அவங்க அதே செமிஃபைனலில் வச்சு நம்ம திருப்பி ஓட விட்டோம். இதெல்லாம் வந்துட்டு சேர்த்து நம்மளுக்கு வந்து ஒரு வந்துட்டு களமாக அமைஞ்சு இந்தியன் டீம் பர்ஃபார்ம் பண்ணி காட்டினாங்க. ஸோ இதில் வந்து நம்ம என்ன லெசன் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கை ஒரு வட்டம், தோக்குறவன் ஜெயிப்பான், ஜெயிக்கிறவன் தோப்பான்ற மாதிரி தான் வந்துட்டு இந்தியன் டீம் மாதிரியே வந்துட்டு நம்ம லைஃப்பில் நிறைய விஷயங்கள் பிளான் ஃபோக்கஸ்டாக சம்டைம்ஸ் பேட் டைம்ஸாக இருக்கும், குட் டைம்ஸாக இருக்கும். நம்ம வந்துட்டு நம்மளோட இலக்கை நோக்கி நம்ம கம்போஸ்டாக ஃபோக்கஸ்டாக வெயிட் பண்ணோன்னா வெற்றி கண்டிப்பாக நிச்சயம் தாங்க. இந்தியன் டீம் வந்துட்டு இதை அவங்க கப்பை மட்டும் ஜெயிக்கல, ஒட்டுமொத்த லைஃப்க்கே ஒரு பாடம் கற்றுக் கொடுத்துருக்காங்க. எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியாவோட லைஃப்பை மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு 3 மாதத்துக்கு மேலே ஐபிஎல்லில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஸ்டேடியம்குள்ளே என்ட்ரு ஆகும்போது ஹர்திக்கை எப்படிலாம் கலாய்ச்சாங்க. அவர் வந்துட்டு ஆட்டிடியூட் ப்ராப்ளம் அது இதுன்னு சொன்னாங்க. அதே ஹர்திக் பாண்டியா எனக்கு அந்த கப்பு தூக்கி இப்படி ஷோல்டருக்குள்ளே போட்டுன்னு அசால்ட்டாக போகிறாரு. இந்த ஹர்திக் பாண்டியா நம்ம என்ன சொல்கிறோம், ஹீரோன்னு சொல்கிறோம். ஸோ உங்கள் நேச்சுரலாகவே உங்களுக்கு ஒரு ஆட்டிடியூட் ப்ராப்ளம் இருக்குது, நேச்சுரலாக நீங்கள் ஒரு ஆட்டிடியூடான ஒரு பர்சனாக இருக்கிறீங்கன்னா, நீங்கள் தோற்று போகிறீங்கன்னா இந்த உலகம் வந்து ஏற்றுக்காதவங்க அந்த ஆட்டிடியூட் தான் சொல்லி காட்டுவாங்க, நெகட்டிவ் தான் சொல்லி காட்டுவாங்க. அதே இடத்துல நீங்கள் ஜெயிச்சுட்டு வந்து நீங்கள் பேசுகிறீங்கன்னா, நீங்கள் என்ன தான் ஆட்டிடியூட் ப்ராப்ளம் காட்டினாலும் இந்த வந்துட்டு உலகம் அதை ஏற்றுக்கும். ஸோ அதுதான் வந்துட்டு இந்த மக்கள் என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகம் என்றைக்குமே ஜெயிக்கிறவங்க தான் ஏற்றுப்பாங்க, ஜெயிக்கிறவங்க தான் நிறைய பேசுவாங்க, தோக்கிறவங்க பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் என்றைக்குமே உங்கள் வாழ்க்கையில் வந்துட்டு ஜெயிக்கிறத நோக்கி பயணம் பண்ணுங்கள். ஜெயிச்சிட்டுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணாலும் வந்துட்டு அந்த உலகம் பின்னால் திரும்பி பார்க்காது, நீ ஜெயிச்சிட்டதான் பார்ப்போம், நீ ஜெயிச்சிட்ட மாறும், ஆமாம் ஜெயிச்சிட்ட மாறும், அதை தான் பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சா மட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லி ஷேர் பண்ணுங்கள்.